ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா முந்தா நேத்து போட்டிருந்த வீடியோட இது அப்படியே வந்து கண்டினியூ தான் வந்து பண்ண போறோம். ஆமா, 2026ல இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா போனதுனால இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுக்கா, ப்ளீஸ் பார்ட் 2 வந்து நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் வந்து இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். இதுலயுமே எனக்கு தெரிஞ்ச இந்த பழக்கம்லாம் மாத்தினா நான் ஹாப்பியான அதே மாதிரி என்னோட லைஃப்ல நடந்துச்சு. அந்த மாதிரி நீங்களும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபும் ஹாப்பியா இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பார்ட் 2வோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலா நான் நிறைய வீட்டுல வந்து பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில எந்திரிப்பாங்க, வீட்டு வேலை எல்லாம் செய்வாங்க, எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே குளிக்க மட்டும் மாட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு நான் வந்து லாஸ்டா தான் வந்து குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நான் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேரை வந்து பார்த்திருக்கேன். நான் கேட்டுமே இருக்கேன், ஏன் நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, ஏன் உடனே குளிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, இல்ல பாத்திரம் தேய்க்கிறேன், துணி எல்லாம் வாஷ் பண்றேன், அப்ப வந்து அந்த தண்ணி எல்லாம் படும், அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலமா தான் நான் வந்து குளிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல வந்து குளிப்பாங்க. அந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். இதே வந்து நீங்க பகல் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு சாயங்காலமே வந்து குளிக்கலாம், நான் தப்பு எல்லாம் சொல்ல மாட்டேன். நானுமே வந்து குளிப்பேன். பட் நான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வேலை என்னோடது பிரஷ் பண்ணிட்டு குளிக்கிறதா மட்டும்தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்தது எந்த வேலையுமே வந்து பண்ண ஆரம்பிப்பேன். உங்களால ரொம்ப காலையில குளிங்கலாம் நான் சொல்லல. ஆனா நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்ப குளிச்சுட்டு உங்களோட டேவை வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னைக்காவது முடியல அப்படின்னா வந்து நம்ம வந்து சரி ஓகே இன்னைக்கு முடியல, இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா குளிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து இருக்கலாம். ஆனா அதை தாண்டி இல்ல துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், அந்த மாதிரி அதுக்கான ரீசன் எல்லாம் வச்சுட்டு நீங்க குளிக்காம வந்து இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே எப்ப காலையில எந்திரிக்கிறீங்களோ அப்பயே வந்து குளிச்சிருங்க. அது உங்களோட மைண்டையுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சிருக்கும். ஏன்னா நம்ம குளிக்காம ஒரு வேலையை கண்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருப்போம். சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க, அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே வந்து அந்த டே ரொம்ப ஹாப்பியான டேவா வந்து இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதே மாதிரிதான் நீங்க நைட்டி போட்டிருக்கலாம், வீட்டுல சுடிதார் போட்டிருக்கலாம், சாரி கட்டியிருக்கலாம், நீங்க எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து எது வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனா காலையில எந்திரிச்சு எப்படி குளிக்கிறீங்களோ அதே மாதிரி அட்லீஸ்ட் சும்மாவாவது தலையை சீவி ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து காலையில குளிச்சிருவாங்க, அந்த காலையில போட்ட கொண்ட ஒரு கிளிப் வந்து அப்படி இருக்கு எப்படி குத்திருக்காங்களோ அது வரைக்கும் அப்படியே வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க, வேலை எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். நம்மளே ஒரு ஒரு சும்மா வேலை பார்த்துட்டு திரும்பும் போது கண்ணாடியில பார்த்தா கூட நம்ம பாக்குறதுக்கு ஓகே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து தேவை அப்படின்னு நான் எப்பவுமே வந்து நினைப்பேன். அது நம்மள இன்னும் ரொம்ப ஆக்டிவா வந்து வச்சுக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கவங்களோ எதிர் வீட்டுல இருக்கவங்களோ இல்ல டக்குன்னு உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க வரலாம். யார் வேணாலும் நம்ம வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம். அப்ப பார்க்கும்போது ஐயே இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கிற மாதிரி எப்பவுமே வந்து இருக்காதீங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்குமே உங்களை பார்க்கும்போது இப்ப உங்க குழந்தைங்களே பாக்குறாங்க, காலையில எந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு சும்மா ஒரு தலை சீவி ஒரு பொட்டு மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே பசங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த டேவே வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டேவே உங்களுக்குமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேவா வந்து இருக்கும். அதனால நம்மள முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல கேர் பண்ணிக்கணும். அதனால காலையில நீங்க எவ்வளவு குளிக்கிறது முக்கியமோ அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலையை சீவிட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயமா சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையில வந்து வீட்டுல விளக்கேத்தி வந்து பழகுங்க. காலையில நீங்க காலையில டைம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு கூட அதுக்கப்புறம் கூட குளிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரு 8:30 மணிக்கு குளிக்க போறீங்க அப்படின்னா கூட
காலையில குளிச்சுட்டு அப்படியே ஒரு விளக்க ஏத்திட்டு அதுக்கப்புறமா உங்களோட என்ன வேலை இருந்தாலும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே காலையில இந்த மாதிரி வீட்டுல விளக்கேத்திட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கே உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது வந்து தெரியும். ஏன்னா என்னோட லைஃப்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது நம்மள இன்னும் ரொம்ப பாசிட்டிவா வந்து ஆக்கும். அதை தாண்டி நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல அந்த டைம்ல வந்து சொல்றேன். காலைல எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு, நான் எப்பவுமே காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டேன் அப்படின்னா தலையெல்லாம் சும்மா சீவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இருப்பேன். பட் வீட்டு வேலை எல்லாம் வந்து பார்ப்பேன். பட் விளக்கு வந்து எப்பவுமே சாயங்காலத்துலதான் வந்து ஏத்துவேன். காலையில விளக்கு ஏத்துற ஹேபிட் வந்து எனக்கு கிடையவே கிடையாது. பட் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு வீட்டுல 4 மணிக்கெல்லாம் விளக்கு 4:30 மணிக்கெல்லாம் விளக்கு வச்சுட்டு வாசல் எல்லாம் விளக்கு வச்சுட்டு வீடு ஃபுல்லா சாம்பிராணி எல்லாம் வந்து போட்டு விட்டுருவேன். அப்போ ஸ்ரதன் வந்து தேவேஷ் வந்து கொஞ்சம் குட்டியாதான் இருப்பான். இப்பதான் நல்லா வளர்ந்துட்டான். ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து ரொம்ப சின்ன பையனாதான் வந்திருப்பான். பட் அவன் எந்திரிச்சு வரும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா வந்திருப்பான். அம்மா வீடு சூப்பரா இருக்குமா, நீ ரொம்ப அழகா இருக்கமா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அந்த ஃபீல் வந்து எனக்கு ஆக்சுவலா ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்ம இப்படி இருக்கிறது நம்ம பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவருமே வந்து பார்க்கும்போது தங்கம் அழகா இருக்க தங்கம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது ஓகே, இது வந்து என்னை வந்து இன்னும் ரொம்ப ஆக்டிவா வைக்குது. ஓகே, நம்ம நல்லா இருக்கோம், இது வந்து நம்ம ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு. காலையில எந்திரிச்சு நம்மள ஒருத்தவங்க பார்க்கும்போது நம்ம அப்படி பிளசண்டா இருக்கிறத பாக்குறப்போ வந்து அது நமக்கே ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும்ல. சப்போஸ் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கூட நம்மள பார்க்கும்போது என்னம்மா காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆமா, நான் காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கான டைம் தான் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு வந்து தோணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலையில எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, குளிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, நீங்க ரெடி ஆகுறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தலையை சீவிட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் பத்த வச்சிருங்க. உங்களை நின்று அங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும், நீங்க வந்து வீடு ஃபுல்லா சாம்பிராணி போடுங்க, அதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துல நீங்க வந்து உங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சில பேர் என்கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா நான் காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன்க்கா, ஆனா வந்து நான் விளக்கெல்லாம் வீட்டுல ஏத்த மாட்டேன், பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்துறதுக்கு எனக்கு டைம் இருக்காது, நான் போயிட்டு சமைக்க வந்து ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து காலையில ஷிஃப்ட் வந்து போவாரு, அதனால அவருக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னுமே வந்து சொல்லுவாங்க. அப்ப நான் யோசிப்பேன், அந்த விளக்கு பத்த வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும், 2 நிமிஷம் ஆகுமா? ஒரு 2 நிமிஷம் கடவுள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு இந்த நாள் நல்லபடியா போகணும் அப்படின்னு வேண்டதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதும்ல, ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரியலையே அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் நீங்க அந்த மாதிரி பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். இந்த ஹேபிட் வந்து மாத்தி பாருங்க. அடுத்த விஷயமா நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அது என்ன அப்படின்னா, வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குது எல்லாத்தையுமே பார்த்து 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 வந்து சமைச்சு கொடுப்போம். அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு நம்மளுமே வந்து சந்தோஷப்படுவோம். ஆனா எல்லாருக்கும் செய்யறோம். பட் வந்து நம்ம கரெக்டா சாப்பிடுவோமான்னு கேட்டீங்கன்னா அதை நிறைய டைம் வந்து பண்ண மாட்டோம். இல்ல இது வந்து பசங்களுக்கு எடுத்து வச்சிடலாம், இது வந்து ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படி வந்து யோசிப்போம். பட் அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னாதான் உங்களோட ஃபேமிலியை வந்து பார்க்க முடியும். அதனால எல்லாருக்கும் என்ன சமைச்சு கொடுக்குறீங்களோ, எவ்வளவு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்களுமே வந்து சாப்பிடுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் வந்து சாப்பிடாம வந்து இருப்பேன். பட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்ப நான்வெஜ் சமைக்கிறேன், எல்லாருக்கும் சிக்கன் 65 ரெடி பண்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவலா எவ்வளவு கொடுக்குறனோ அந்த மாதிரி நானும் எடுத்துப்பேன். சில டைம்ல பசங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். பட் அதுக்காக நான் ஃபுல்லா சாப்பிடாம எல்லாத்தையும் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அப்படியெல்லாம் வந்து எப்பவுமே வந்து இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வீட்டு வேலை செய்ய முடியும், பசங்களை பார்த்துக்க முடியும், வீட்டை பார்த்துக்க முடியும், இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. வயிறார சாப்பிட்றதே வந்து கிடையாது. நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்க, பட் உங்களுக்கான டைம் எடுத்து முதல்ல சாப்பிடுங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். நானுமே சில டைம் லேட்டாலாம் சாப்பிடுவேன். ஆனா ஒரு நாளும் சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணலாம் வந்து மாட்டேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி நீங்க கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களையும் நீங்க கவனிங்க. உங்களுக்கும் வயிறார நீங்களுமே வந்து சாப்பிடுங்க அப்படின்றதான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டைமை மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கிறது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா போனா தான் வந்து இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்போம், ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இல்ல ஏதாவது மொபைல்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னா
நம்ம உடனே இப்ப பெருக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கூட கையில மொபைல் எடுத்துட்டு அந்த தொடப்பத்தை கீழே போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மொபைலை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். பட் வந்து பாத்தீங்கன்னா அது 1/2 hour 1 hour வரைக்கும் போயிட்டே வந்திருக்கும். அதனால டெய்லி ஒரு 2 hours ஆவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த நோட்டிபிகேஷன் ஆப்ஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி வந்து வைங்க. உங்களுக்கான ஒரு டைம் வந்து எடுத்துக்கோங்க. வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸா ஒரு 1 hour ஃபோன் பாக்குறீங்க அப்படின்றது வந்து தப்பு வந்து கிடையாது. ஆனா செய்யற வேலைக்கு நடுவுல வந்துட்டு மொபைல் பாக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. முதல்ல அந்த நோட்டிபிகேஷன்லாம் இருக்கும் பாருங்க. ஏன்னா அதுதான் நம்மள வந்து ஏதாவது டங்குன்னு ஒரு சத்தம் வரும்போது ஏதோ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் எடுப்போம். அதனால அதை முதல்ல ஃபாலோ வந்து பண்ணுங்க. கண்டிப்பா 2026ல இந்த ஹேபிட் முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ள பெட்ரூமுக்கு போயிட்டுமே வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் பெட்ரூம்குள்ள போன உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கமெண்ட் எல்லாம் வெளியில எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு மொபைல் எடுத்து வச்சிருவேன். நான் தூங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை அவரோட பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் டைம்ல மட்டும்தான் முடியும். ஏன்னா காலையில அவரும் ஆஃபீஸ் போயிடுறாரு, பையன் ஸ்கூலுக்கு போயிடுறான். பட் 4 பேரும் ஒன்னா இருக்கிற டைம்ன்றது ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும். அதனால நைட் டைம்ல வந்து நீங்க ஒரு சைடு போன் பார்த்துட்டு, இல்ல பசங்க கிட்ட போனை கொடுத்துட்டு, இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து மொபைல் பார்த்துட்டு அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அதனால நைட்டு ரூமுக்கு போறீங்க அப்படின்னா அவங்க மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. என்னோட டேப்லாம் இருக்கும், அது வந்து என்னோட வீட்டு கபோர்ட்ல வந்து உள்ள நுழையும் போதே எடுத்து டேப் வந்து உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். நைட்டு 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் கால்ஸ் வரும் எனக்கு. சாரிக்கு என்கொயரிஸ்க்கு 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க. பட் எந்த காலையும் அட்டன் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா அது என் ஃபேமிலிக்கான டைம். நான் வந்து என் குழந்தைங்களோடையும் என் ஹஸ்பண்டோடையும் ஸ்பெண்ட் பண்றதுக்கான டைம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை என்னோட மொபைல் எடுத்துக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப முக்கியம், என் பசங்க ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல என் பசங்களோட ஒரு 1/2 hour நான் பேசுறேன், சிரிக்கிறேன், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா நீ இப்படி பண்ண, இதை மாத்திக்கோ, எல்லா விஷயமுமே அந்த நைட் டைம்ல மட்டும்தான் எங்களால டிஸ்கஸ் வந்து பண்ண முடியும். இப்போ பசங்க தூங்கிட்டாங்க அப்படின்னா நானும் அவரும் இருக்கோம்னா கூட எங்களுக்கு பேசுறதுக்கான டைம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், பிசினஸ்க்கு அடுத்தது என்ன டெவலப் பண்ண போறோம், இவ்வளோ இஎம்ஐ இருக்கு, இது எப்படி பே பண்ண போறோம், இந்த மாதிரி கமிட்மெண்ட் எல்லாமே பேசுறதுக்கும், எங்களோட லைஃப்ல அடுத்த விஷயம் என்ன பண்ண போறோம்னு பேசுறதுக்கும், இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பேசுறதுக்கும் எனக்கு வந்து அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைமா நான் வந்து பார்ப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மொபைலை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்து போங்க. அதே மாதிரி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் சரி ஒரு 5 நிமிஷம் தானே 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதையுமே வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நான் அடிக்கடி இது சொல்ற விஷயம் தான். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் பெருசா ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எப்படி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எந்த கஷ்டத்தையும் கவலையும் இன்னொரு மனுஷங்க கிட்ட போய் சத்தியமா சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் எப்பவுமே வந்து கிடைக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கவலை இருந்தாலும், இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கவலை, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அழுவேன். யாருக்கும் தெரியாம அழுவேன். ஒரு 10 நிமிஷம் அழுதேன் அப்படின்னா நான் ரொம்ப ரிலீஃபா வந்து ஆயிடுவேன். இது 2வது விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நேரா சாமி ரூமுக்கு போவேன். எனக்கு என்னெல்லாம் என் மனசுல இருக்கோ, என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் உட்கார்ந்து இந்த சாமி கிட்ட உட்கார்ந்து என்னையே இவ்வளவு கஷ்டப்படுத்துற, எனக்கே அது நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில நான் அந்த ரூம் விட்டு சொல்லிட்டு வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான் வந்து சொல்லிட்டு வருவேன். என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை நான் இதோட மறந்துடணும். இதுக்கப்புறம் இது வந்து உன்னோட பிரச்சனை, இதை பத்தி நான் யோசிக்கவும் மாட்டேன், இதை நீ பாத்துக்கோ, இதுக்கு மேல நான் இதை பத்தி கவலைப்படவும் மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னா அதை பத்தி நான் வந்து யோசிக்க வந்து மாட்டேன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் வந்து அது பண்ணது கிடையாது. ஏதாவது நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு, யார் மேலேயாவது கோவம் இருக்கு அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிறது யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து அப்படியே பேப்பர்ல எழுதி கசக்கி வந்து இல்ல கிழிச்சோ வந்து தூக்கி போட்டுருவாங்க, இல்ல எரிச்சிருவாங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி மைண்டே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. உங்களுக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த கஷ்டம் என்ன கவலை இருந்தாலுமே அதை வந்து அழுதோ இல்லைன்னா கடவுள்கிட்ட சொல்லியோ இல்லை நான் இப்ப சொன்ன மாதிரி பேப்பர்ல எழுதியோ பேனால எழுதியோ உங்களுக்கு அந்த டைம்ல எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு யாருக்கும் கால் பண்ணி உங்களோட கஷ்டத்தை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த 2026ல இல்ல,
இன்னையில இருந்தே கூட பண்ணுங்க. ஏன்னா இது நம்மளோட லைஃப்ல ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம வந்து வீட்டை ஃபுல் டே வந்து நம்ம தான் பாத்துக்கிறோம். எல்லா நாளும் நமக்கு தேவையானது யார் யாருக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் ஒண்ணு பார்த்து வந்து பண்றோம். ஆனா நமக்கு நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பாத்துக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் இப்ப வந்து தோணும். ஆனா உங்களுக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஒதுக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் வீட்டுல வேலை செஞ்சாலும் வீட்டுக்குள்ளேயே சுத்தி 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 ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ்க்குன்னு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கவே இருக்காது. நான் அந்த மாதிரி டைம்ல நானும் காலையில இருந்து அவர் ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு அனுப்பிட்டேன்னா இந்த வீடே கதி. இந்த கதவை லாக் பண்ணிட்டேன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். சாயங்காலம் அவர் 5 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து வர வரைக்கும், தேவேஷ் ஸ்கூல்ல இருந்து வர வரைக்கும் டோர் க்ளோஸ்லேயே தான் வந்து இருக்கும். அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும். அதனால சாயங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு 4:30 ஆச்சு அப்படின்னா முகத்தெல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் சீவி பவுடர் அடிச்சு பொட்டெல்லாம் வந்து வச்சுட்டு வீட்டுல விளக்கு கரெக்டா ஒரு 5ல இருந்து 5:30 மணிக்குள்ள விளக்கேத்தி வச்சுட்டு நேரா வந்து மேல போயிடுவேன். மேல போயிட்டு ஒரு 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா சும்மா நடப்பேன். வாக்கிங்னா வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் பண்றதோ அதெல்லாம் நான் வந்து பண்றது கிடையாது. பட் அந்த அந்த சூரிய ஒளி வந்து படும்போது நிஜமாவே மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸா வந்து இருக்கும். அந்த காத்து நம்ம மேல படும்போது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஒரு 1/2 hour வந்து கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பேரால காலையில பண்ண முடியாது. பட் ஈவினிங்ல உங்களுக்கான டைம் கண்டிப்பா வந்து நீங்க தான் ஒதுக்கிக்கணும். அதனால இந்த ஹேபிட்டை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்த விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்கிங் எவ்வளவு முக்கியமோ உங்களுக்கான டைம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மதியத்துல இல்ல எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப வந்து ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா என்ன சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கீங்க எப்பதான் ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து தூங்குனா வந்து ரொம்ப ரிலாக்ஸா வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இன்னும் சில பேருக்கு எந்த வேலையும் செய்யாம இருந்தா ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு தூக்கம் எல்லாம் பெருசா வராது. பட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலெல்லாம் நீட்டி அப்படி பெட்ல ஒரு 10 நிமிஷம் படுத்தேன் அப்படின்னாலே நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ஆயிடுவேன். எனக்கு வந்து தூங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. பட் சில டைம்ல இவர் சண்டேல வீட்டுல இருக்காரு அப்படின்னா ஒரு 1 hour 2 hours வந்து மதியத்துல கண்டிப்பா வந்து தூங்குவேன். அது ஏன்னு தெரியல. வீட்டுல வந்து எல்லாரும் இருக்கும்போது ஒரு 2 hours வந்து ஒரு ஒரு நிம்மதியான ஸ்லீப்பிங் வந்து இருக்கும். பட் மற்ற டைம்ல மதியத்துலாம் வந்து தூங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா டைம் வேலை கரெக்டா இருக்கும். தம்பியை 1 மணிக்கெல்லாம் தூங்க வச்சுட்டேன்னா என்னோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். சில டைம்ல யோசிப்பேன், ஏன் நம்ம ஒரு 1/2 hour வந்து தூங்கலான்னு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை மூடி தூங்கினா கூட மனசுக்குள்ள ஏதோ ஒரு மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா கொரியர்லாம் பேக் பண்ணி வச்சிருப்போம். ஷார்ப்பா கொரியரை நான் 2 மணிக்கெல்லாம் வந்துருவாரு பார்சல் எடுத்துட்டு போறதுக்கு. அதனால ஒருவேளை காலிங் பெல் அடிச்சு கேட்காம போச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் வந்து தூங்குறது வந்து கிடையாது. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 hour மதியத்துல படுத்து வந்து தூங்குங்க. அடுத்த விஷயமா என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு நமக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் பேசலாம். பட் தப்பு வந்து கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதனால தேவையானவங்க கிட்ட மட்டும் பேசுங்க. தேவையான அளவு மட்டும் பேசுங்க. நானே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப என் மைண்டுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன். யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப ஜாஸ்தியா பேசக்கூடாது அப்படின்னு என் மூளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என் மனசு வந்து கேட்கவே கேட்காது. யாரையாவது பார்த்தேன் அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்னால அது வந்து நான் ஸ்டாப்பா நிறுத்தவே முடியாது. பட் இப்போ ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட பேச்சை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற மரியாதை வந்து கூடும். அதனால நம்ம யார்கிட்ட பேசுறோம் தேவையானவங்க கிட்ட மட்டும் பேசுங்க. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க இவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு தேவையில்லாதவங்க கிட்ட போயிட்டு உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்க தேவையானவங்களா இருந்தா கூட எந்த லிமிட்டுக்கு பேசுறோமோ அதை மட்டும் பேசுங்க. ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தை யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. அதை தாண்டி நம்ம சொல்ற வார்த்தை நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம எந்த அளவுக்கு பேச்சை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ரொம்ப சேஃபா வந்து இருக்கலாம். அதனால கண்டிப்பா அதையுமே வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. அடுத்ததா வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரொம்ப பொறுமையா பேசுங்க, கோவப்படாதீங்க, ரொம்ப அமைதியா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதே மாதிரி எந்த விஷயம் நடக்குது அப்படின்னாலும் அதை வந்து பாசிட்டிவா வந்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா நீங்க வந்து எந்த விஷயம் நடந்தாலுமே ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட நடந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, இது எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சு நீங்க அதை பத்தி யோசிச்சு 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 இன்னும் டிப்ரெஷன் ஆகி இன்னும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் தான் உங்களுக்குள்ள வந்து இருக்கும். பட் ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை மாத்த முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பத்தி யோசிக்கணுமே தவிர நம்ம வந்து நடந்துருச்சுன்னு அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால அதுல இருந்து வெளியிலும் வர முடியாது. நமக்கான சொல்யூஷனுமே வந்து கண்டிப்பா கிடைக்காது. அதனால எந்த விஷயம் நடந்தாலுமே ஓகே, இதுவும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, எது நடந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும், எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே நீங்க ஃபர்ஸ்ட் தைரியம் சொல்லிக்கோங்க. நீங்க கொடுக்குற தைரியம் தான் உங்களை ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களே சொந்து போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுமே ரொம்ப டவுனா வந்து ஆயிடுவாங்க. அதனால எது வந்தாலும் பாத்துக்கலாம், எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா வந்து ஃபீல் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு ஐயோ தப்பு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நம்ம அழற விஷயம் இன்னும் ஒரு மாசம் கழிச்சோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ யோசிச்சு பார்க்கும்போது அது அன்னைக்கு நடந்தது வந்து கரெக்ட் இல்லை, அது நடக்கலைன்னா நம்ம லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்காது இல்லைன்னு நம்மளே வந்து யோசிப்போம். அதனால எந்த விஷயம் நடந்தாலும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்காம இதுவுமே ஏதோ ஒரு நல்லதுக்கு, இதுவும் கடந்து போயிடலாம், பிரச்சனையே இல்லை, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாசிட்டிவா யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டுமே வந்து நடக்கும். லாஸ்டா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க இல்ல நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா நம்ம பண்றது மட்டும்தான் சரி அப்படின்னு என்னைக்குமே வந்து யோசிக்காதீங்க, நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம செய்யற எல்லா விஷயமும் சரியாதான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. மத்தவங்க யாராவது ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத முதல்ல காது கொடுத்து கேட்கணும். ஒருவேளை நம்ம செய்யற விஷயம் வந்து தப்பா கூட வந்து இருக்கலாம். அதனால நம்ம செய்யறது எல்லாமே சரியாலாம் வந்து இருக்காது. அதனால அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க. கண்டிப்பா இதுவுமே உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணும். இப்ப நான் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நீங்க எதை இனிமே ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுப்பேன், ஓகே நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கு. அதனாலதான் உங்களை கமெண்ட்ல வந்து சொல்றேன். தேங்க்யூ சோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.